எமது யூடியூப் சேனலின் ஊடாக அவ்வப்போது கல்வித்துறை சார்ந்த பல்வேறு விதமான செய்திகளையும் பாடத்திட்டங்களோடு தொடர்பான அம்சங்களையும் நாம் தந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே தொடர்ச்சியாக எங்களுடைய இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு நாம் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை நாம் எதிர்பார்க்கின்றோம். இன்று நாம் தருகின்ற ஒரு முக்கியமான விடயம், இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழக உதைப்பந்தாட்ட அணி தேசிய ரீதியிலே முதலாவது இடத்தினை பெற்று பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலே நடைபெற்ற உதைப்பந்தாட்ட போட்டியிலே முதலிடத்தினை பெற்று சாம்பியனாக தெரிவு செய்யப்பட்டது என்கிற செய்தியினைத்தான் நாம் இப்போது உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். உண்மையில் இந்த தென்கிழக்கு பல்கலைக்கழக அணி சாம்பியனாக தெரிவு செய்யப்பட்டது எல்லோருக்கும் சந்தோஷம் தரக்கூடிய ஒரு விடயம். அந்த தென்கிழக்கு பல்கலைக்கழக அணிக்கு மருதமுனை அல்மனார் மத்திய கல்லூரி முன்றலிலே இன்று மகத்தான வரவேற்பு ஒன்று இடம்பெற்றது. இந்த தென்கிழக்கு பல்கலைக்கழக அணி வெற்றி பெற்றமைக்கு ஏன் மருதமுனை அல்மனார் மத்திய கல்லூரி முன்றலிலே இவ்வாறான ஒரு மகத்தான வரவேற்பு இடம்பெற்றது என்று நாம் பார்க்கின்ற போது இதிலே தான் நாம் இன்னும் ஒரு விதமான சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு விடயத்தை நாம் இப்போது உங்களிடம் பகிர்ந்து கொள்கின்றோம். என்னவென்றால், இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழக உதைப்பந்தாட்ட அணியினுடைய அணித்தலைவர் அஸ்ஸர் என்பவர் அல்மனார் மத்திய கல்லூரியினுடைய பழைய மாணவராக அந்த அல்மனார் மத்திய கல்லூரியிலிருந்து தெரிவு செய்யப்பட்டு தென்கிழக்கு பல்கலைக்கழகத்துக்கு சென்று அந்த உதைப்பந்தாட்ட அணியினுடைய தலைவராக இருந்து ஏனைய அணி வீரர்களையும் வழிநடத்தி இன்று சாம்பியனாக தெரிவு செய்யப்பட்டமைக்குத்தான் இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழக அணியினருக்கு அங்கே ஒரு மகத்தான வரவேற்பு இடம்பெற்றது. அது தொடர்பான காணொலியினை நாம் இப்போது உங்களுக்கு தரப்போகின்றோம். வவுனியா பல்கலைக்கழக மைதானத்திலே இந்த போட்டி இடம்பெற்றது. இந்த சுற்று போட்டியிலே பங்கு கொண்ட கழகங்களிலே பங்கு கொண்ட உதைப்பந்தாட்ட அணியிலே 2ஆம் இடத்தினை சப்ரஹமுவ பல்கலைக்கழக அணியும் 3வது இடத்தினை கிழக்கு பல்கலைக்கழக அணியும் பெற்றுக்கொண்டது. இந்த மகத்தான வரவேற்பு மருதமுனை அல்மனார் மத்திய கல்லூரி முன்றலிலே இடம்பெற்ற போது இந்த இடத்திலே தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய சிரேஷ்ட போதனா ஆசிரியரும் உதைப்பந்தாட்ட அணியினுடைய பயிற்றுனருமாக இருக்கின்ற MLA தாகிர் அவர்கள் அந்த இடத்திலே வருகை தந்திருந்தார்கள். அவர்களுக்கு அல்மனார் மத்திய கல்லூரியினுடைய சமூகம் அந்த இடத்திலே பாராட்டினையும் தங்களுடைய கௌரவத்தை அவருக்கு கொடுத்திருந்த அதிபர் உபைதுல்லா அவர்கள் வருகை தந்து தன்னுடைய பாடசாலையினுடைய மாணவனை கௌரவித்தமை ஒரு சிறப்பம்சமாக இருந்தது. இந்த அணியினருக்கு ஒவ்வொரு வீரர்களுக்கும் அல்மனார் சமூகத்தினைச் சேர்ந்த அந்த உடற்கல்வி சார்ந்த சமூகத்தினரும் அதேபோன்று விளையாட்டுத்துறை சார்ந்த ஏனைய அங்கத்தினர்களும் ஒன்றிணைந்து அவர்கள் ஒவ்வொருவருக்கும் மாலை அணிவித்து அந்த தங்களுடைய கௌரவத்தினை அவர்கள் வழங்கினார்கள் என்பது உண்மையில் இன்று சந்தோஷம் தரக்கூடிய ஒரு செய்தியாக இருந்தது. அது தொடர்பான காணொளியினை நாம் இப்போது காணப்போகின்றோம். எடுங்களா போட்டோவை வீடியோ எடுக்கணும். அப்படி இல்லைங்களா இந்த
டக்குனு போடுங்க. அப்படி இல்லைங்க.